நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று நியமனம் பெற்றிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதுவரை ஆண்டுகள் இருந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் தொடர்பில் மாற்றம் வேண்டியே முதல் தடவையாக இளைஞர் யுவதிகளின் வாக்குகளின் அடிப்படையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி இருக்கிறார். தேர்தல் முடிந்த நிலையில் தற்பொழுது 120 ஆசனங்களுடன் ஆட்சி அமைத்திருக்கும் விஜய், நான் தவறு செய்பவன் அல்ல, என்னுடன் இருப்பவர்களும் அவ்வாறான தவறுகளை எனது ஆட்சியின் கீழ் செய்ய வாய்ப்பு இல்லை என பதவி பிரமாணத்தின் போது தெரிவித்துள்ளதுடன், முதலமைச்சராகிய அடுத்த கணம் முதல் அமலுக்கு வரும் வகையில் 2 மாதங்கள் 500 யூனிட் வரை மின்சாரம் பாவனை கொண்ட மின் நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கல், பெண்களின் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குதல், போதைப் பொருளை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் என 30 காவல் நிலையங்களும், 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்கள் என மொத்தமாக 65 போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் என்ற முக்கியமான 3 சட்டங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார்.